ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். பீஃப் வித் ப்ரோக்கோலி. இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் இன்னைக்கு இந்த டிஷ் நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெண்டுத்துலேயுமே ரிச்சான அயனு, ப்ரோட்டீனு, கால்சியம் இருக்குது. இது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த டிஷ். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Welcome to Papa's Cookies. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான ப்ரோக்கோலி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது க்ரீன் காலிஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இதில் அதிகமான அயனும் கால்சியமும் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இது மாதிரி பெருசு பெருசானோ நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி. இல்லைனா இது மாதிரி சின்ன சின்னதாகவும் வெட்டிக்குங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால நம்ம சீக்கிரமாக வாஷ் பண்ணலாம். நம்ம குக் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், டைமும் நல்லா சேவ் ஆகும். இது பார்த்தீங்களா, இது மாதிரி சைஸில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த ப்ரோக்கோலியை அதில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது பிளான்ச்னு சொல்லுவாங்க. இது 30 to 35 செகண்ட்ஸ் இதை பாயில் பண்ணால் போதும். நம்ம இது மாதிரி பாயில் பண்ணிவிட்டு நம்ம கோல்டு வாட்டர்லையோ ஐஸ் வாட்டர்லையோ இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது ஏன் நம்ம கோல்டு வாட்டர் நம்ம போடுறோம்னாக்கா, குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகாது இருக்கிறதுக்கும் தான் நம்ம இந்த கோல்டு வாட்டரில் நம்ம இந்த பிளான்ச் பண்ணி எடுத்து போடுறோம். நம்ம இப்போ ஒரு 1/2 கிலோ பீஃப் நான் எடுத்துருக்குறேன். இது நம்ம தின் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் போன்லெஸ் மீட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது மாதிரி தின்னாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது சீக்கிரமாக குக் ஆகும். டைம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். மசாலாலாம் நல்லா உள்ளே வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மீட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, பெப்பர், சீரகத்தூள் போட்டு கொஞ்சம் சோயா சாஸ் நான் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்குங்க, இல்லைனா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை நான் கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச அந்த பீஃபை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடும் நல்லா திருப்பி விடுங்க. இது மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துன்னு வருது. நல்லா ஃப்ரை ஆகின்னு நல்லா சூப்பராக இருக்குது வாசனை. இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இதுக்கு அதிகமாக ஆயில் தேவைப்படாது. இன்னொரு பேனில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஆயில் சூடானதும் சாப் பண்ண கார்லிக்கை சேர்த்துட்டு நல்லா வதக்கிறேன். இது நல்லா ரொம்ப வதக்காதீங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர், சாப் பண்ண ஜிஞ்சர் சேர்த்துக்கிறேன். நான் ஜிஞ்சர் முன்னாடி சேர்த்திங்கன்னா அந்த ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சுன்னா கசப்பு தன்மை ஆகிடும். அதனால தான் நான் பின்னாடி சேர்க்குறேன். நான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பீஃபை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா இப்போ நான் பீஃப் ஸ்டாக்கு, இல்லைனா உங்களுக்கு பீஃப் பிடிக்கலனாக்கா நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதி கொடுங்க. அதுலேயே அந்த ஸ்டாக்லேயே இந்த பீஃபு நல்லா கொச்சி வெந்து வரணும். நல்லா பீஃப் ஸ்டாக்கில் வேக வைக்கும் போது சூப்பரான அரோமாவும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, நல்லா சூப்பராக இருக்குது வாசனை. பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்பயே சாப்பிடணும்னு தோணுது. பார்த்தீங்களா எப்படி நல்லா சூப்பராக பொரிச்சுன்னு இருக்குது. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்றேன். நான் வா, நல்லா சூப்பராக இருக்குது. வீடு நல்லா மணக்குது. திருப்பியும் நான் லிட்டு போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வைக்கிறேன்.
இது வந்து ஒரு நல்லா தின்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா பீஃபை 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் திக்காக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா லேட் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவரை வந்து ஒரு தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னாக்கா இது வந்து அந்த வாட்டரெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கிரேவியெல்லாம். அதனால் நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. பிளான்ச் பண்ணி வச்ச ப்ராக்கோலியை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்கறதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. பீஃபு ப்ராக்கோலி காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்கோலி வந்து நீங்கள் ஓவராக குக் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பிளான்ச் பண்ணிகிட்டே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது இது. இப்போ ஒரு 3 to 5 மினிட்ஸு ப்ராக்கோலியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பீஃப் வித் ப்ராக்கோலி டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஊக்கத்தை தரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு சேரும். மீண்டும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Thanks for watching Papa's Cooking. Don't forget to like, share and subscribe.